ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ். பிக் பாஸ் ஹவுஸில் டே 44. இன்றைக்கி நிறைய பேசிட்டு தான் இருந்தாங்க. டாஸ்க்குன்னு ஒரே ஒரு டாஸ்க்கு தான் நடந்தது. என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் வாங்க. ஆரம்பித்தது எபிசோடு ஆரம்பித்தது நேத்திக்கு மிட் நைட்டு. தர்ஷிகா விஷால் அவங்களோட ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு நேத்திலேருந்து. தர்ஷிகா தனக்கு விஷால் மேலே ஒரு ஃபீலிங் டெவலப் ஆகிறதாகவும் அது நல்லா இருக்குன்னுட்டும் ஜாக்குக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அதை போய் ஜாக் விஷால்கிட்ட பேசியிருப்பாருங்க போல இருக்குது. விஷால் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார் தர்ஷிகா கிட்ட. நீயும் அன்ஷிதாவும் தான் இந்த வீட்டில் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. உங்கள் 2 பேர்கிட்டையும் நான் நல்லா பேச முடியும். அதை தாண்டி ஒன்றும் பெருசாக கிடையாது. இதை மற்றவங்க பேசினாங்க, அட்ரஸ் பண்ணினாங்கன்னா நான் என்னுடைய ஃபீலிங்ஸை, என்னுடைய எண்ணம் என்னங்கிறத அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண முடியாது. ஸோ நீ என்ன ஃபீல் பண்ணுறியோ நீயே என்கிட்ட பேசினேன்னா நான் உங்ககிட்ட என்னை பற்றி விளக்கி கூற முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ விஷாலனுடைய பார்வையில் இது ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் தான். அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. கொஞ்சம் தர்ஷிகாவுக்கு அது ஏமாற்றமாக தான் இருந்தது. ஆனாலும் அவங்க வெளியில் ஆமாம் நான் இப்படி தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லிக்கல. அடுத்தது மார்னிங் ஆக்டிவிட்டி. மார்னிங் சாங் போட்டு எல்லோரும் எழுந்தாங்க, டான்ஸ் ஆடினாங்க. மார்னிங் ஆக்டிவிட்டி இந்த வீட்டில் இந்த கேமில் உங்களை முன்னே எடுத்து செல்வதற்காக நீங்கள் என்ன எஃபர்ட் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி, இனிமே என்ன பண்ணுவீங்க ஃபார் கோயிங் ஃபார்வர்டு அப்படிங்கிறதுக்கு நான் இதெல்லாம் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இதில் டாஸ்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு பிக் பாஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் இப்படி இருந்தேன், நான் இப்படி மாறி இருக்கேன், நான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், இதெல்லாம் மாற்றிட்டு இருக்கேன்னு எல்லாரும் பேசினாங்க. அதில் ஒன்றும் பெருசாக ரிசல்ட்டை இவங்க இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி எதுவுமே வெளியில் சொல்லலை. அடுத்தது நெக்ஸ்ட் வந்தது ஒரு சின்ன சலசலப்பு இதில் கிச்சன் ஏரியாவில். ஜெஃப்ரி போய் குளிக்க போயிட்டார். குளிக்க போயிட்டு வந்தப்போ அவருக்கு திரும்ப டாஸ்க் கொடுத்து தான் உள்ளே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி. சாச்சனா உனக்கு டாஸ்க் கொடுப்பேன் வா அப்படின்னொன்னே பேசிகிட்டு இருக்கும்போதே மஞ்சரி ஆமாம் நீ டாஸ்க் பண்ணணும், பண்ண வேண்டாம், அந்த மாதிரியான ஒரு சின்ன சலசலப்பு போச்சு அந்த இடத்துல. அது ஒன்றும் பெருசாகலை. ஜெஃப்ரி ஓகே என்ன முத்து டிஃபெண்ட் பண்ணார். அவன் இங்கே உள்ளே வந்தான், டாஸ்க் பண்ணான், பட் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு குளிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கான். ஸோ அந்த டாஸ்க் பண்ணதை குக்கிங் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாமே அப்படின்னுங்கிற மாதிரி டிஃபெண்ட் பண்ணினார். பட் ஜெஃப்ரி நீங்கள் என்ன வேணாலும் டாஸ்க் கொடுங்க, நான் பண்ணுறேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டான். இதுக்கு நடுப்புற நம்ம ராணவ் இவங்களுக்கு பவித்ராவுக்கு கொண்டு போய் இன்றைக்கி மார்னிங் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலிஃப்ளவரோட கீழே இதை வச்சு அதில் ஒரு ஃப்ளார் மாதிரி எதையோ வச்சு அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்து விஷாலை பாட்டு பாடுன்னு சொல்லி பவித்ரா நோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்ல தெரியல அந்த நோவை. இவர் பாட்டு பாடுறாரு, வா நம்ம 2 பேரும் டான்ஸ் ஆடலாங்கிறாரு. ராணவ்கிட்ட சொல்கிறாடே கிரிஞ்சு பண்ணாத, இந்த மாதிரி என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, என்டர்டெய்னிங்காக ஏதாவது பண்ணி எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் என் பேரை உள்ளே இழுத்து எதுவும் பண்ணாத. ஷீ இஸ் நாட் இன்டு இட். அவங்களுக்கு அது பிடிக்கலை. ஆனாலும் இவங்க ஏதோ சும்மா அப்படி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அடுத்தது நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கான முதல் டாஸ்க்கு ஆக்டிவிட்டி ஏரியாவில் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது பாலை ஒரு கிளாஸில் சுற்றி சின்ன கோலி குண்டுங்க, அதை அந்த கிளாஸில் வச்சு சுற்றினா அது அந்த கிளாஸ்குள்ளேயே சுற்றிட்டுருக்கு. அதை கொண்டு போய் ஒரு இன்னொரு பவுலில் போடணும். கேர்ள்ஸ் டீம்லேருந்து ஒரு 5 பேர், பாய்ஸ் டீம்லேருந்து ஒரு 5 பேர் போனாங்க. கேர்ள்ஸ் டீம்லேருந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி, தர்ஷிகா, சாச்சனா, ஜாக்லின் அண்டு பவித்ரா போனாங்க. பாய்ஸ் டீம்லேருந்து 5 பேர் போனாங்க. இது தீபக், ரயான், அருண், ரஞ்சித் அண்ட் ராணவ் போனாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். அந்த கிளாஸில் எப்படி அது சுற்றி மேலே வருதுங்கிறதே பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. கேர்ள்ஸ் 4, பாய்ஸ் 5 போட்டு பாய்ஸ் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை இன்றைக்கி வின் பண்ணிட்டாங்க. ஸோ
அது ஒன்று தாங்க இன்றைக்கான உருப்படியான டாஸ்க்கு. அடுத்தது அந்த ஒரு ஃப்ளார் பெட் மாதிரி இருக்கிற ஏரியாவில் விஷால், ராணவ் அண்ட் ரயான் 3 பேர் படுத்துட்டு இருந்தாங்க. விஷால் மூஞ்சியில் தலகாணியை வச்சுட்டு நல்லா தூங்கிட்டாரு. ராணவ் சொல்லிட்டு இருக்கான் ரயான்கிட்ட, நான் இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நான் பார்த்த பவித்ரா வேற. அவங்க ஏதாவது பேசுவாங்க, உள்ளே போய் அழுவாங்க, இது பண்ணுவாங்க. அவங்க ஒன்றுமே பண்ணலையோன்னு நினச்சிட்டு வந்தேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தா தெரியுது அவங்க நிறைய பேசுகிறாங்க, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க. அவங்க வந்தோடனே சாக்லேட்லாம் கொடுத்தாங்க தெரியுமா அப்படின்னுட்டு. ரயான் கேட்டான், எல்லாருக்கும் கொடுத்தாங்களா, உனக்கு மட்டும் கொடுத்தாங்களான்னு. இந்த ரயான் பையன் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக கேட்குறான். அதே மாதிரி சௌந்தர்யாக்கிட்டேயும் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக போய், சவுண்டு நீ பேசுகிறது சரியில்லை, நீ இந்த மாதிரி முகபாவனையை வச்சுட்டு பாடி லாங்குவேஜை வச்சுட்டு நீ பேசுகிறது மற்றவங்களுக்கு தப்பாக தான் தெரியும், கிளியராக பேசுகிறான் அந்த பையன். இந்த மாதிரி ராணவ்கிட்ட கேட்ட உடனே ராணவ் வந்து, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேட்டு வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, உள்ளே ஒரு லவ் ட்ராக் ஓடினா அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும்டா. அது ஒரு மாதிரி வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும், ஆனால் அவங்களுக்கெல்லாம் பிடிக்கும். நீ இப்படி பண்ணுறது தான் யாருக்குமே பிடிக்கல. நீ டாஸ்க் பண்ணு, விளையாடு, மற்றதெல்லாம் பண்ணு. ஆனால் எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குங்கிறத மறந்துட்டு வளர்ற பற்றியா, அதுதான் தப்பு. கூலாக சொல்கிறான் அந்த பையன். அவங்க என்னோட பெரியவங்க. இங்கே லவ் ட்ராக் ஓட்டிட்டு வெளியில் போகும்போது பாய்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன் அப்படிங்கிறான். இது எப்படி வெளியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தா பிடிக்கும்? எனக்கு புரியல. அது ஒரு தப்பான ஒரு மூவாக தான் தோணுது. உடனே நாய் குலைச்சிருச்சு. ஏன்னா விஷால் தூங்கிட்டு இருந்ததுனால. அந்த இடத்துல மஞ்சரி வந்து டாஸ்க் கொடுக்குறாங்க. டாஸ்க் கொடுத்த உடனே விஷால் வந்து ஃப்ராக் மாதிரி போங்க, யாருமே சொல்லலை, யார் தூங்கினாங்கன்னு 3 பேருமே காட்டி கொடுக்கல. ஆனால் ராணவ் அந்த இடத்துலேருந்து நகர்ந்துடணும்னு சொல்லிட்டு, மேம் நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு என்னமோ சொல்லிட்டு போகிறாரு. ஆனாலும் ராணவை மட்டும் மஞ்சரி வந்து ரூடாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. அவரே அதை பாயிண்ட் அவுட் பண்ணும்போது அப்படிலாம் இல்லையேன்னு சொல்கிறாங்களே தவிர, அவங்க ரூடாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க அவனை. ராணவ் எஸ் ரயான் வந்து ஃபஸ்ட்டு விஷால் வந்து, நான் வந்து அந்த தவக்கில் ஃப்ராக் ரேஸ் போங்கன்னாங்க. நான் வந்து ஃப்ராகோட லாங்குவேஜ்லேயே நான் இனிமேல் தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறேன்னு கொயின்னு போனோடனே அவரை விட்டுட்டாங்க. அடுத்தது ராணவ் போக ஆரம்பித்தார். அவரும் அதே மாதிரி பண்ணோன்னே பாதியில் நிறுத்தி, திரும்ப முதல்லேருந்து வா, இப்படி சொல்லிட்டு போ, அது பண்ணு, இது பண்ணுன்னு திரும்ப திரும்ப அவரை சொல்கிறாங்க. ரயான் போனார், ஒரே இதில் முடிச்சிட்டாரு, அவரை ஓகே பண்ணிட்டாங்க. அது அந்த இடத்துல எல்லாருமே ஃபன்னாக தான் எடுத்துட்டாங்க. அதை ஒன்றும் பெருசாக இது பண்ணிக்கல, விட்டுட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து கேர்ள்ஸ் ரூமில் சாச்னா உட்காந்து, நான் உங்கள் எல்லார்கிட்டையும் பேசணும், என்ன வந்து முந்திரி கொட்டை அதிகமாக பேசுகிற, உனக்கு வந்து இம்மெச்சூராக இருக்க, உனக்கு ஒரு புரிதல் இல்லைன்னு நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்க அப்படின்னு ஆரம்பித்தாங்க. உடனே எல்லோரும் அப்படி இல்லை சாச்சுனான்னொடனே, இருங்க, எனக்கு 21 வயசு ஆகுது, என் வயசில் பாதி உங்கள் எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸே இருக்குது, அதனால் நான் இப்படி இருக்கேன்னொடனே ஜாக்குலின், அன்ஷிதா எல்லாருமே சொல்கிறாங்க, உன்னுடைய வயசுக்கு நீ மெச்சூர்டாக தான் இருக்க, நீ என்ன ஃபீல் பண்ணுறன்னு எங்களுக்கு புரியுறது. இதே ஒரு விஷயத்த தர்ஷிகா நான் பண்ணுவேன்னு சொன்னால், நோ தர்ஷின்னு எங்களால் சொல்ல முடியுது. ஆனால் உன்னை ஹர்ட் பண்ணக்கூடாது, நீ சின்ன குழந்தையாக்கேன்னு தான் நாங்கள் எல்லாருமே உன்னை அப்படி தான் ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னுட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளவே திரைகள் போடப்பட்டு எல்லாரும் பெட்ரூமில் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அப்படியே அந்த காமனாக பெட்ரூம் 2 பெட்ரூம்க்கு நடுப்புற இருக்கிற காமன் ஏரியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கே எல்லாருமே அப்படியே அசம்பிள் ஆக ஆரம்பித்தோன்னே பவித்ரா வந்து, எனக்கு ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடித்தா தேவலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அருண் கிளப்பி விட்டார். உடனே ராணவ் ஓடி போய், நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு வந்தார். அருண் சும்மா இல்லாமல், இந்த பர்ரா, இப்போ வந்து உன்னோட ஹீரோயிசத்தை காமிக்கணுன்னா தடைகளை எல்லாம் தாண்டணும், கேர்ள்ஸ் அணியில் என்ன டாஸ்க் கொடுத்தாலும் நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு ஏற்றி விட்டோன்னே இந்த பையன் டபுக்குன்னு தாண்டிட்டான். எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. மஞ்சரியும் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. உடனே டாஸ்க் கொடுக்கணும்னு சொன்ன உடனே சாச்சனா என்ன பண்ணா, பவித்ரா அக்கா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்க்கா அப்படின்னு சொல்லு அப்படின்னாங்க. 10 தடவை சொல்லுன்னாங்க. அதை 3 தடவையாக குறைச்சாங்க. ஏதோ பண்ணினோடனே திரும்ப சொன்னார். அருண் வந்து, இங்கேருந்து யாரோ சொன்னாங்க, கண்ணை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் திரும்ப சொன்ன உடனே எல்லோரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க, ஃபன் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உடனே வந்தது மஞ்சரிக்கு கோவம். அது எப்படி நீ
இவன் பண்ணினது தப்பு, அவனுக்கு ஃபன் டாஸ்க் கொடுக்குறேன்னு சொல்கிற அப்படின்னு கத்த ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் தப்பு, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அவங்களுக்கு என்ன அப்படி ட்ரிகர் ஆச்சு அந்த பாயிண்டில் தெரியல. அவங்க கத்த ஆரம்பித்தோடனே ராணவ் வந்து சாரி மேடம், நான் வந்தது தப்பு தான் அப்படின்னு அவரும் சாதாரணமாக தான் சொன்னார். எல்லோரும் சிரித்த உடனே மஞ்சரி வந்து நான் ஒரு கேப்டன், இந்த வீட்டுக்கு கேப்டனாக நான் ஒரு கால் எடுக்கிறேன், நீ திரும்ப டாஸ்க் பண்ணணும். உடனே அவர் கேட்டார், நான் எத்தனை தடவை டாஸ்க் பண்ணுவேன், ஆல்ரெடி சாட்சினா கொடுத்துட்டாங்க, நான் அந்த டாஸ்க்கை முடிச்சிட்டேன், இப்போ நீங்கள் வந்து திரும்ப டாஸ்க் கொடுத்தீங்கன்னா நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு கேட்டார். உடனே இது ஆர்கியூமெண்ட் லைட்டாக ஹீட்டப் ஆக ஆரம்பித்த உடனே அருண் சொல்லிட்டாரு, ஏய் என் கையை விட்டு கையை மீறி போயிடுச்சுப்பா, இனிமேல் நான் இங்கே இருந்தால் வேலைக்காகாது, நான் இங்கேருந்து நகர்ந்துடுறேன், என் கையில் இனிமேல் எதுவுமே இல்லை, தலைக்கு மேலே வெள்ளம் போயாச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே நகர்ந்துட்டார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க 2 பேரும் பேசி 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 அது ஹீட்டப்பாக உடனே தீபக் உள்ளே பூந்தார். தீபக் உள்ளே பூந்து, இருங்க ராணவ் இந்த பக்கம் வா அப்படின்னொடனே, என்ன சார் நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டு அவனை வர சொல்கிறீங்கன்னு, இருங்க மேடம் அவன் இந்த பக்கம் வரட்டும், என்னன்னு கேட்போம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இப்போது டாஸ்க் பண்ணுமா, டாஸ்க் பண்ணி முடி அப்படின்ன உடனே, என்ன மட்டும் நீங்கள் ஏன் கார்னர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீ ஸ்டார்டட் ஆர்கியூயிங் வித் மஞ்சரி. அந்த ஆர்கியூமெண்ட்டு அவன் எடுத்து வச்சது கரெக்டாக இருந்தது, ஆனால் அந்த பையனுக்கு கரெக்டான வேர்ட்ஸை போட்டு அதை டைவர்ட் ஆகாமல் டைல்யூட் ஆகாமல் பேச தெரியல. நீங்கள் வந்து விஷாலை விட்டுட்டீங்க, ரயானை விட்டுட்டீங்க, பட் என்னை மட்டுமே டார்கெட் பண்ணுறீங்க, அப்பையும் எனக்கு தான் ரிப்பீட்டடாக டாஸ்க் கொடுத்தீங்க, இங்கேயும் ரிப்பீட்டடாக டாஸ்க் கொடுக்குறீங்கன்னு பயங்கர ஆர்கியூமெண்ட்டு. அது வேறு லெவலுக்கு போய் இது பண்ணின உடனே மஞ்சரி என்ன பண்ணாங்க, நான் அப்போ ஏன் தருமா டாஸ்க் கொடுத்தேன், அப்போ வந்து நீங்கள் 3 பேர் யார் தூங்கினீங்கன்னே சொல்லலை, அதுக்காக டாஸ்க் கொடுத்தேன்ன உடனே இங்கே அருண் வந்து தீபக் கிட்ட தூங்கிட்டு இருந்தாங்க, தூக்கத்தை கலைக்கணுன்னா காஃபி கொடுத்துருக்கலாமே அப்படின்னதை காதில் வாங்கிட்டாங்க. அவ்வளோதான், அது அருண் மேலே திரும்பிடுச்சு. அருணுக்கும் மஞ்சரிக்கும் பயங்கரமான வாக்குவாதம், ஆர்கியூமெண்ட்டு. இதை உள்ள சிவா, ரஞ்சித் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இப்படி தான் பேசுவாங்க, ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுப்பாங்க, இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்கங்கிற மாதிரி அவங்க உள்ள இந்த ஆர்கியூமெண்ட்டில் வந்து தலையிடவே இல்லை. ஈவன் தீபக்லாம் சொன்னார், இவங்க கத்திட்டு இருக்கிற கத்தலுக்கு இந்த ஸ்க்ரீன் இல்லாமல் இப்போ ஓப்பனாக இருந்ததுன்னா நாங்கள்லாம் எழுந்து வெளியில் போயிடுவோம், இது தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டு, ஃபன்னியாக ஆரம்பித்ததை எங்கேயோ கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னுட்டு. மஞ்சரி என்ன பண்ணாங்க, சும்மா இல்லாமல் அருணை பார்த்து, இதுதான் மாக்கிங், நீங்கள் மாக் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க, நீங்கள் டிஸ்மிசிவாக இருக்கீங்க, இப்படி பண்ணுறீங்கன்னா அவ்வளோதான். அருண் ட்ரிகர் ஆகிட்டார். என்னுடைய கேப்டன்ஷிப்பில் லாஸ்ட் டே அன்னைக்கு நான் இதை தான் வந்து சொன்னேன், அன்றைக்கே நீங்கள் சொன்னீங்க நீங்கள் என்னை மாக் பண்ணுறீங்க, நீங்கள் என்னை ட்ரிகர் பண்ணுறீங்கலாம் சொன்னீங்க, டிஸ்மிசிவாக பதில் சொல்லாதீங்க அருண் அப்படின்னீங்க. அது வந்து கொஞ்ச நாள் கழித்து நீங்களே உணர்ந்து வந்து சாரி நான் வேறு ஜோனில் இருந்தேன் அதனால் அப்படிலாம் பேசிட்டேன்ன உடனே நான் அன்றைக்கே தெளிவுபடுத்தினேன், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், மாக் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க. சரி அப்போ மாக் பண்ணுறேன்னாக்க கேலின்னு நான் சொல்கிறேன், டிக்ஷனரி எடுத்து பாருங்கள், கேலிக்கு மாக்கிங்னு தான் இருக்கும். இப்படிலாம் அவங்க பாட்டு அவுட் ஆஃப் கண்டெஸ்ட் போயிட்டே இருந்தாங்க. மஞ்சரி எங்கேயோ ஒரு இடத்துல இதுவாகி நான் அந்த அதிகார போதை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொன்னார் இல்லையா முத்துவுக்கு, அதே மாதிரி அதிகார போதை தலைக்கேறி நம்ம என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் நம்ம எந்த இடத்துல ஓகே இது ஃபன்னியாக நடந்தது, நம்ம இதோட இதை முடிச்சுப்போம், இங்கே தேவையில்லை அப்படின்னு கட் பண்ணாமல் பேசிகிட்டே போனாங்க. ஓரளவுக்கு ஒரு மாதிரி அடங்கி அருண் உள்ளே போனோன்னே முத்து வந்து, என்னாச்சு மஞ்சரி, இதுக்கே நீங்கள் இவ்வளோ இதுவாரீங்கன்னு ஏதோ பேச ஆரம்பித்த உடனே உள்ளே அங்கே பற்றிக்கிச்சு. அருண் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, என்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க, நான் போய் என்னன்னு கேட்கணுன்னொன்னே, இருங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து முத்துவை உள்ளே கூப்பிட்டாங்க. தீபக் தான் கூப்பிட்டார். கூப்பிட்டு பேசும்போது அருண் சொல்கிறாரு, அவருக்கு என் மேலே எப்பயுமே ஒரு கிரட்ஜு உண்டு சார், அதை தான் இப்படி தீர்த்துக்கிறாரு. முத்து சொல்கிறாரு, நீயும் ஒரு கண்டஸ்டன்ட் அவங்களும் ஒரு கண்டஸ்டன்ட்டு, நான் 2 பேருக்குமா தான் பேசுவேன், அவங்களுக்கு பாயிண்ட் வேலிடாக இருந்தால் அவங்களுக்கு பேசியிருப்பேன், நான் எந்த இடத்துல புகுந்து பேச ஆரம்பித்தேன்னா ஒரு நேரத்தில் ஜாக்லின் அழுதாங்க, அந்த இடத்துல நான் போய் ஜாக்லின்கிட்ட பேசினேன், அதை மாதிரி இங்கே இவங்க உடைய ஆரம்பித்தாங்க, அதனால் என்னன்னு கேட்க போனேன்னு என்னமோ சொல்லி மழுப்புறாருங்க. முத்துக்கே இன்றைக்கி பேசுகிறதுக்கு பாயிண்ட் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரியான பேச்சு நடக்கும்போது எல்லாரும் உண்மையாக மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு நிறைய வெளியில் வந்தது. அருண் சொல்கிறாரு, உனக்கு என் மேலே கிரட்ஜு, அது முத்துக்கு மைண்டில் போய் உட்காந்து குடைய ஆரம்பிச்சிடுது. இவர் பேசிகிட்டு இருக்காரு சிவா,
எப்போ பாரு இதை பற்றியே கேமை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பேன், இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு முத்து சொல்கிறாரு. ஹீ வாண்ட்ஸ் டு ரூல் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி சிவா, ரஞ்சித் அண்ட் சத்யா பேசிகிட்டு இருக்காங்க. கிச்சனில் மார்னிங் ஜெஃப்ரி க்ளீன் பண்ணிட்டான், மத்தியானம் நான் வெசல்ஸ் க்ளீன் பண்ணிட்டேன். ஆனால் அவர் சொல்கிறாரு வெசல்ஸ் க்ளீன் பண்ணணுன்னா ஏதோ ஒரு 4 வெசல் தான் இருந்தது. அதை யாருங்கிற பேரை கடைசி வரைக்கும் சொல்லலை. பட் ஃப்ரம் த வே ஹி செட் தீபக் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இதை பண்ணி முடிச்சுட்டு ஏய் இங்கே பாருங்கப்பா நான் பண்ணி முடிச்சிட்டேன், இதோ நான் பண்ணி முடிச்சிட்டேன், ரஞ்சித் சார் நான் இப்போ முடிச்சிட்டேன், அடுத்தது நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு வெளியில் வரணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. போன வாரம் வரைக்கும் பேசலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வாரம் பாருங்கள் பயங்கரமாக எல்லாத்துக்கும் பாயிண்ட்ஸாக எடுத்து வச்சுட்டே இருக்காரு, எங்கே பாரு பேசிகிட்டே இருக்காரு. ஸோ தேவர் ஆல்சோ டிஸ்கஸிங் அபவுட் தீபக். இந்த சண்டையிலையும் தீபக் உள்ளே வந்தார், பேசினார், எல்லாத்தையும் சமாதானப்படுத்துறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிட்டு இது பண்ணினார். அதுக்கப்புறமா திரைகள் விலகினது. வெளியில் பார்த்தா ராஜா ஹவுஸ் மாதிரி செட்டப் போடப்பட்டிருக்கு. ஸோ ராஜா ராணி டாஸ்க்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஆனால் பிக்பாஸ் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணலை. அப்போது எல்லோரும் பார்த்து இது பண்ணிகிட்டு இருக்கும்போது மஞ்சரிக்கு பேட்ச் வந்தது. போன வாரம் அருண் பதவியேற்றப்போ அவருக்கு பதவியேற்கும் போதே ஒரு கேப் அனுப்பப்பட்டது. அதில் 5 ரிப்பன் இருந்தது, நீங்கள் எதை வேணாலும் ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது இருந்தது. அதே மாதிரி தூங்கிறதுக்கு நாய் குலைக்கிறதுக்கு டாஸ்க் கொடுக்கணும் அப்படிங்கிற அறிவிப்பு அன்றைக்கே வந்துருச்சு. இப்போ இவங்க உள்ளே பேசினது எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா மஞ்சரிக்கு 3 பேட்ஜ் அனுப்பப்பட்டது, 3 பச்சை கலர் பேட்ஜு. அதுலேருந்து ஏதாவது காரணம் சொல்லி நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். 3ம் ரிமூவ் ஆகிடுதுன்னா அவங்கக்கிட்டேருந்து கேப்டன்ஷிப் பறிக்கப்படும். அண்ட் தென் அவங்களுக்கும் லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருந்தது டாக் பார்க்கிங் அல்லது பிக்பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் மைக் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுன்னா நீங்கள் டாஸ்க் கொடுக்கணும். ஏன்னா ராணவ் கேட்டுட்டு இருந்தார், நீங்கள் அதுக்கு டாஸ்க் கொடுத்தீங்க, அது இந்த வாரம் ரூலில் இருக்கா அப்படின்னுட்டு. ஸோ இந்த சண்டை எல்லாத்தையும் பார்த்துட்டு புதுசாக க்ரியேட் பண்ணி கொடுக்கப்பட்ட பேட்ஜஸ். அது பேட்ஜ் எது கொடுத்துருக்காங்க, இவங்களோட இப்போ கேப்டன்ஷிப்பில் தவறு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா ரிமூவ் பண்ணுங்கள், அவங்கள கேப்டன்லேருந்து தூக்கிடுங்க அப்படின்னுட்டு முத்து பின்னாடி பேசிகிட்டு இருக்காரு. இது கொடுத்த உடனேயே முத்து எழுந்து போனார். இவங்க அருண்கிட்ட மாக்கிங் அது இதுன்னு ப்ரொவோக்கிங்காக பேசினது தவறு. ஒரு கேப்டனாக அந்த இடத்துல நின்று அடுத்தவங்க பேசினா கூட இது இப்போ பேசுகிறதுக்கான இடமில்லை இது அப்படின்னுட்டு அதை சுமூகமாக முடிச்சுட்டு போகணுமே தவிர அவங்களும் எதிர்வினை ஆற்றினது தவறு. அதனால நான் ஒரு பேட்சை கழட்டுறேன்னு கழட்டிட்டாரு. யாருமே பதிலே சொல்லலை, பேசாமல் இருந்தாங்க. அடுத்தது சாச்சனா கையை தூக்கி அந்த பொண்ணு இவங்க ராணவை ப்ரொவோக் பண்ணது தப்பு. அதே இன்சிடெண்ட்டு தான் அருணால் ஆரம்பித்தது, ராணவ் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணி திரும்ப அருண்கிட்டேயே போய் முடிஞ்சுது. அது முடியும் போதும் எகெயின் என்னாச்சு, கேர்ள்ஸ் டீம்லேருந்து பவித்ரா ஏதோ சொல்ல போக அருண் கேட்டார், ஏம்மா எல்லாம் ஆரம்பித்ததே உன்னால், அப்பெல்லாம் பேசாமல் இப்போ பேசுகிற அப்படின்னப்போ கேர்ள்ஸ் டீம் எல்லோரும் சேர்ந்துட்டாங்க ஒன்றா. ஜாக்லின் இதில் நடுப்புற என்ன ப்ளே பண்ணுறாங்கன்னா, இப்பயும் எழுந்து சொன்னாங்க, அவங்கள கேப்டனாக யாருமே மதிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் பாய்ஸ் கேப்டனாக இருக்கும்போது நாங்கள் கேர்ள்ஸ் இப்படியெல்லாம் ஒன்றுமே பண்ணவே இல்லை. அருணுக்கு 2 ரிப்பனை பிடிங்கினீங்கம்மா, ஆனந்தி பொண்ணு எடுத்தாங்க, அப்போல்லாம் நீங்கள் எதுவுமே சொல்லலை. ஆனால் இப்போ மட்டும் என்ன சொல்கிறீங்க, கேர்ள்ஸு கேப்டனாக இருக்கும்போது பாய்ஸ் மதிக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் எப்போ பாரு இந்த ஒரு கார்டை ப்ளே பண்ணுறாங்க, அதுவும் ஜாக்லின் இதை நிறைய பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது சாச்சனா வேற எழுந்த உடனே சாச்சனா அந்த பொண்ணு சொன்னது இந்த ராணவ் இஷ்யூ. பவித்ரா ஏன் பேசலைன்னு அருண் கேட்ட உடனே அவங்க எல்லாரும் அதை வேற எங்கேயோ கொண்டு போனாங்க. பட் அருண் கேட்டது என்னென்னா, இவ்வளோ நாழி ராணவ் அங்கே தாண்டி குதிச்சது பவித்ராக்காக. அங்கே ஒரு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கும்போது அப்போ வாயே திறக்காமல் உட்காந்துட்டு இருந்த பவித்ரா அருண் பேசும்போது மட்டும் ஏன் வரிஞ்சு கட்டிட்டு வரீங்க அப்படின்னு தான் அருண் கேட்டார். சண்டையை நிறுத்தணுங்கிறதுக்காக வரீங்கன்னா ராணவ் கூட ஆர்கியூமெண்ட் இருக்கும்போதே நிறுத்தி இருக்கலாமே அதை. இப்பயும் அதே நடந்தது. சாச்சனா பொண்ணு எழுந்து இதை கேட்ட உடனே எல்லாருமே நோ, உன்னுடைய வாதம் தவறு
அப்படின்ன உடனே சாச்சனா சொன்னது, ஓகே அதுக்கு வேண்டாம், எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க கிச்சன் இன்சார்ஜ், அவங்களுக்கு நான் டாஸ்க் கொடுக்கணுன்னுட்டு. ஜெஃப்ரி வரும்போது நான் டாஸ்க் கொடுக்கும்போது இவங்க ஏன் வந்து என்னை தடை பண்ணினாங்க, குறுக்க வந்து பேசினாங்க. அந்த பொண்ணு சொல்ல வருது என்னென்னா, என்கிட்ட தனியாக பேசிட்டு அப்புறம் பேச வேண்டியதானே, அந்த இன்சிடெண்ட் நடந்துட்டு இருக்கும் போதேன்னா வந்து பேசினாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே மஞ்சரிக்கும் கோவம் வந்துருச்சு. ஓகே நான் ரிமூவ் பண்ணிடுறேன்னு ரிமூவ் பண்ண போக ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமா சேர்ந்து மஞ்சரி இப்படி பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒத்தொத்தராக கேட்டாங்க சாச்னாட்ட. இந்த ரீசன் வேல்யூபிள் நீ நினைக்கிறியா? ஒரு பேட்ஜுங்கிறது வந்து ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம். அதை கழட்டுற அளவுக்கு இது வேல்யூபிள் பாயிண்ட்டா? ஏன்னா ஃபஸ்ட்டு சொன்ன ராணவ் இஷ்யூக்காக தான் முத்துவே சொல்லி அருண்கிட்ட பேசினது தவறுன்னு ஒரு பேட்சை கழட்டிட்டாங்க. ஆக்சுவலாக முத்துவோ அல்லது ஜாக்லினோ இந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா அருணோட இஷ்யூ வேறு, ராணவுக்காக பேசுகிற இஷ்யூ வேறேன்னு கரெக்டாக வாதம் பண்ணியிருப்பாங்க. சாச்சனா பொண்ணு சின்ன பொண்ணு இல்லையா, ஸோ அதுக்கு அதை டிஸ்டிங்விஷ் பண்ணி இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. இதில் அழகாக நம்ம ஜெஃப்ரி வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போனது தான் ரொம்ப நல்லா இருந்தது. ஜெஃப்ரி அங்கேருந்து வந்து, இத்தனை நாள் யாராவது இதை யோசிச்சிங்களா? நீ சொல்கிறிய இந்த பாயிண்ட்டு, இதுக்கு முன்னாடி இவங்கக்கிட்ட பேசினியா? நீங்கள் என்னை குறுக்க பேசி என்னோட இதை பண்ணுறீங்கன்னுட்டு. இந்த பேட்ச் வந்ததுன்னொன்னே இதை கழட்டணுங்கிறதுக்காக வந்து பண்ணுறல்ல. கேப்டன்ஷிப்புங்கிறது ஒரு பெரிய பொறுப்பு, அதை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை சொல்லிட்டல்ல, திரும்ப இவங்க இதை மாற்றிக்காமல் ஏதாவது பண்ணினாங்கன்னா அப்போ பேசிக்கலாம். இப்போ அப்புறம் ஏன் இவங்க பெஸ்ட் பர்ஃபார்மர்னு இவங்களை சூஸ் பண்ணி இவங்களை கேப்டன்ஷிப் டாஸ்க்கு அனுப்பிச்சு இவங்களை ஏன் கேப்டன் ஆக்கினீங்க? இவங்க இப்போ பண்ணுறது தப்புன்னா, அவங்க பண்ணுறது தப்புன்னு ஒரு தடவை சொல்லுங்கள், அதை திருத்திக்கட்டும், பண்ணட்டும் அப்படின்னு சூப்பராக ஸ்கோர் பண்ணிவிட்டு போயிட்டான். அடுத்தது தீபக் வந்து பேசினார். தீபக் சொன்னார், நீங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டு, ஆனால் நீங்கள் மஞ்சரியாக பேசுகிறீங்களா இல்லை கேப்டனாக பேசுகிறீங்களா, அது வந்து ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க வந்து ஷீ இஸ் டெஃபினெட்லி அக்ரெசிவ். அவங்க வந்து நான் இனிமேல் இது பண்ண மாட்டேன், நான் வந்து உள்ளே வந்து கேள்வி கேட்குறதே தப்பு அப்படின்னாக்கா ஒரு கேப்டனாக நான் அதை பண்ண தான் பண்ணுவேன் அப்படின்னோடனே அருண் உள்ளே வந்து ஐ ஜஸ்ட் நீட் அ மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து இந்த மாக்கிங் டிஸ்மிஸ்ஸிவ்ங்கிற வார்த்தையெல்லாம் உபயோகிக்காதீங்க. இதே இது நான் வந்து இப்போ நீங்கள் சாட்சினா ஒன்று பண்ணும்போது ஒரு கேப்டனாக உள்ளே போனேன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி வெளியில் ஒரு சலசலப்பு இருந்தப்போ நாங்கள் வந்து சொல்லுங்கள் மஞ்சரின்னு கையை கட்டிட்டு உங்ககிட்ட கேட்க ஆரம்பித்தப்போ தான் நீங்கள் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணீங்க. இனிமேல் தயவு செய்து இந்த வார்த்தைகளை யாரும் யூஸ் பண்ணாதீங்க, அது என்ன ட்ரிகர் பண்ணுறது. இந்த வீட்டில் எல்லாரும் ஒருத்தர் மாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நேத்திக்கே சொன்னோமே, இந்த வர்ஷினி புதுசாக வந்தவங்க அவங்க என்ன சொன்னாங்க, கார்டனில் சுற்றிட்டு வரணுங்கும்போது கோயில் யானை மாதிரி சுற்றி வரணும் அப்படின்னாங்க. அதுவுமே மாக்கிங் தானே. ஸோ அஃபென்சிவாக இருந்தால் அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொள்ளப்படணும். சிம்பிளாக இருந்ததுன்னா ஓகே அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே ஆனால் தனக்கு வேணுங்கிறவங்க பண்ணாங்கன்னா ஓகே, இல்லை கொஞ்சம் யாரையாவது பற்றி ஏதாவது யோசிச்சுட்ருக்கோம் அவங்க பண்ணாங்கன்னா அது உடனே பெரிய குத்தமாகி பெருசாக ப்ளோஅப் ஆகி பெரிய சண்டையாகி அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அடுத்தது பிக் பாஸ் கூப்பிட்டு இந்த பிரச்சனை முடிஞ்சது. ஸோ சாச்சனா எடுக்கல, ஒரே ஒரு பேட்ச் மட்டும்தான் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. இதை பற்றி ஆஸ் யூஷுவல் கார்டன் ஏரியாவில் எல்லோரும் கும்பலாக பேசிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு பவித்ரா ராணவை கூப்பிட்டு ஆனால் சீரியஸாக சொன்னாங்க, இந்த மாதிரியெல்லாம் காமெடி பண்ணாத, உன்னால தான் இன்றைக்கி பெரிய பிரச்சனையே வந்தது, இது வந்து தவறு. உன்னை தூண்டி விட்டுட்டு மற்றவங்க எல்லாரும் குளிர்காயறாங்க, நீ அதை புரிஞ்சுக்கோ, அவங்களோட பூம்பும் மாடு மாதிரி தலையாட்டிட்டு எதையாவது பண்ணி வச்சுட்டு நிற்காத, இதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உள்ள அருணும் சாச்சனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ராணவ் வந்த உடனே அருண் கேட்குறாரு, டேய் நான் சொன்ன உடனே தான் நீ பண்ணி ஆடானோடனே, ஆமாண்ணா நீங்கள் சொன்ன உடனே ஏய் ஹீரோ அது இதுன்னெலாம் சொன்ன உடனே இப்படி பண்ணினா அப்படி காலை மேலே தூக்கி போட்டு அந்த பக்கம் தாண்டினா பார்க்குறதுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்து டக்குன்னு பண்ணிட்டேன்னா அப்படின்னு வேற அந்த பையன் சொன்னான். ஸோ இதை பற்றியே டிஸ்கஷன்ஸ் நிறைய போயிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் கட் பண்ணி தீபக்கை உள்ளே கூப்பிட்டு வீக்லி டாஸ்கினுடைய அனௌன்ஸ்மெண்ட்டை சொன்னார். ஸோ இன்றைக்கே ஆரம்பிச்சிருக்க வேண்டிய வீக்லி டாஸ்க்கு போஸ்ட்போன்டு. அடுத்தாப்பில் இன்னைக்கு நாமினேஷன் பாஸ் முடிஞ்சிருச்சு. ஹவுஸ் ஒர்க்குக்கான டாஸ்க்கும் கொடுக்கப்படலை. ஏன்னா மேபி வீக்லி டாஸ்க்குங்கிறதுனால இதுலேயே சேர்த்து பண்ணிவிடுவாங்களோ என்னமோ. ஆஸ் வி செட் ராஜாராணி டாஸ்க்கு தான்.
இங்கே 2 வீடுங்கிறதுனால 2 ராஜ்யம். ஒரு ராஜ்யத்தில் ராஜா, ஒரு ராஜ்யத்தில் ராணி. அந்த ராஜாவுக்கு ஒரு ராஜகுரு, ஒரு இவர் யார் தளபதி, அடுத்தது ஒரு பணிப்பெண், அப்புறம் மிச்சம் இருக்கிறவங்கெல்லாம் ராஜாவினுடைய பிரஜைகள். இந்த பிரஜைகள்லேருந்து ஒருத்தரை ராஜாவுடைய நாட்டிலேருந்து ராணி நாட்டில் இருக்கிற ஒருத்தங்களை ஒற்றன்னு இவங்க சூஸ் பண்ணணும். இதை யாருக்குமே சொல்லக்கூடாது. சீக்ரெட்டாக அந்த நபர்கிட்ட மட்டும் நீ தான் ஒற்றன்னு சொல்லிடணும். அந்த ஒற்றன் நான் ஒற்றனாக இருக்க மாட்டேன்னு அவங்களால நோ சொல்ல முடியாது. அவங்க முழு மனதாக இவங்களுக்காக பணியாற்றணும். அதே தான் வைஸ் வர்சா. ராணி நாட்டிலேருந்து ஒருத்தங்க ராஜா நாட்டிலேருந்து ஒருத்தங்களை ஒற்றனாக சூஸ் பண்ணி அவங்க ராணி நாட்டுக்கு எல்லா மெசேஜ் எல்லாம் பாஸ் ஆன் பண்ணுறது எல்லாம் அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கற்பனையாக ஒரு ராஜ்யத்தை சித்தரிச்சுண்டு ராஜாவுக்கு பேர் வச்சு அவருடைய பின்னாடி இத்தனை வம்சாவளி, அவளுடைய வம்சாவளிலாம் என்னது அந்த மாதிரிலாம் பண்ணி அதை ஒரு இதாக பண்ணணும். அது லிவிங் இப்போ இருக்கிற எந்த ஒரு ராஜா பேரையோ எந்த ஒரு மூவி ரெஃபரன்ஸோ எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாமே இவங்களுடைய கற்பனையில் உருவானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ராஜகுரு அறிவுரை கூறி வழி நடத்தணும். அதான் யூஷுவல் ராஜகுருவோட வேலைகள் என்னென்ன. அடுத்தது படை தளபதி ராஜாவையும் ராணியவும் பாதுகாக்கணும். அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி இவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு தான் அவங்களுக்கு கொடுக்கணும். இது போன தடவையும் ஒரு தடவை வந்தப்போ பெரிய பிரச்சனையாச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு கொடுக்கணுங்கும்போது எச்சையை தொப்பி கொடுத்துட்டாங்கங்கிற மாதிரிலாம் பிரச்சனை பண்ணி அதை பயங்கர ரகலை பண்ணாங்க. இவங்க அதெல்லாம் ரெஃபரன்ஸாக வச்சுட்டு ஏதாவது பண்ண போகிறாங்களா தெரியல. அடுத்தது சமையல்காரன் இது பண்ணணும், சமைச்சு கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒற்றன் வேலை பண்ணுறவர் அவங்களுடைய இதுவாக கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும். அவங்களால ரெஃப்யூஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. கதாபாத்திரங்களும் பிக்பாஸே அறிவிச்சிட்டார். அதில் சூப்பராக பண்ணினது என்னென்னா, ஃபஸ்ட்டு ராஜாவினுடைய மக்கள் முத்து, ஆனந்தி, சிவகுமார், ரஞ்சித் மற்றும் அருண் யார் யாரெல்லாம் கீ பிளேயர்ஸ் நமக்கு ஏதாவது வரும்னு நினச்சாங்களோ எல்லாரையும் சாய்ச்சி பிரஜைகளாக்கிட்டார். அடுத்தது ராஜாவோட பணியாளர் ஜெஃப்ரி, ராஜகுரு ரயான், சமையல்காரர் விஷால். ஏன்னா விஷாலுக்கு சமைக்க தெரியும். மக்கள் எல்லாரும் வீட்டு பணி, சமையல் பணி, இந்த பணியிலெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அடுத்தது ராஜாவோட ராணியினுடைய பிரஜைகள் அன்ஷிதா, சத்யா, வர்ஷினி, ஜாக்லின். அவரோட பணிப்பெண் சௌந்தர்யா. அவரோட ராஜகுரு பவித்ரா ராஜாக்கு ராணிக்கு அறிவுரை கூறி எல்லாம் பண்ணணும். சூப்பர். அடுத்தது குக்கு தர்ஷிகா. ராஜாவினுடைய தளபதி தீபக், ராணியினுடைய தளபதி மஞ்சரி. இப்போ ராஜா ராணவ், ராணி சாச்சனா. ராஜாவோட ராஜகுரு ராயன். அந்த பையன் பேசவே மாட்டான். அவன் என்னையா அறிவுரை சொல்ல போகிறான், அவன் என்னையா வழி நடத்த போகிறான். அதுவும் ராணவ. அவங்க அந்த இதில் படுத்து பேசிகிட்டு இருந்ததை கேட்டு எல்லாரையும் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டார் போல இருக்கு. ராஜா ராணவ், ராணி சாச்சனா. எந்த நாடு எந்த நாட்டை பற்றி என்ன பண்ணணுங்கிறது நாளைக்கு பிக்பாஸ், அதாவது அப்பப்போ டாஸ்க் என்ன, எப்போ சண்டை போடணும், என்ன பண்ணணும், அதெல்லாம் அப்பப்போ அறிவிப்பு வரும். நாளைக்கு காலம்லேருந்து டாஸ்க் ஆரம்பிக்கும். பிகாஸ் இன்றைக்கி இப்பயே லேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ் கொடுத்து இவங்க ரெடியாகி ஆரம்பித்தாங்கன்னா மிட்-நைட் 1 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ இன்றைய தினம் பேச்சிலேயே முடிஞ்சு போச்சு. வெளியில் உட்காந்து எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. யாரை ஜாக்லின் இம்மீடியட்டாக சாச்சனாட்ட சொல்லிடுறாங்க, நம்ம நாட்டிலேருந்து என்ன தான் ஒற்றனாக தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ எனக்கு எதிர்த்தாப்பில் எந்த விதமான முக்கியமான டெசிஷன்ஸையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா நான் இல்லைன்னா தலையாட்டுவேன், ஆமான்னா நான் எதுவுமே பதில் சொல்ல மாட்டேன், அதுலேருந்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் சொல்லக்கூடாது நான் தான் ஒற்றன்னு சொல்லிட்டு அப்படின்னு ரொம்ப தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஜாக்கு கொடுத்துட்றாங்க. இவங்க ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி பேசி, ஏன்னா அன்ஷிதா வந்தாங்கன்னா அவங்களுக்கு தமிழே புரியாது, அவங்களால எதுவுமே பாஸ் ஆன் பண்ண முடியாது. ஸோ ஜாக்கு தான் இதுக்கு கரெக்டான ஆள். நம்ம செலக்ட் பண்ணிட்டோன்னா அவங்களால நோவும் சொல்ல முடியாது, தான் பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணுங்கிற ஒரு இதில் அவங்க எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுவாங்க, பர்ஃபெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒற்றன்கிறவங்க நம்ம சொல்கிறத ஒபே பண்ணி தான் ஆகணும்.
தன்னுடைய இதுக்காக அவங்க வந்து தன்னுடைய டாஸ்க்குக்காக அதில் பெர்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? பண்ணாமல் எதுவும் சொல்லாமல் இருந்துட்டாங்கன்னா அவங்க டாஸ்க்கை சரியாக பண்ணலைன்னு எல்லோரும் சொல்லிடுவாங்களே. அதனால் ஜாக் இஸ் த பர்ஃபெக்ட் பர்சன்னு இவங்க சூஸ் பண்ணிடுறாங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ராஜகுரு தான் போய் சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. ராஜகுரு போய் சொல்லும்போது ஜாக்லின் அருமையான ஒரு கொஷின் கேட்டாங்க. உங்கள் நாட்டு பிரஜைகளுக்கு எழுத்தாப்பில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி நான் ஒட்டுறேன்னு சொல்லிட்டீங்க. இப்போ உங்கள் நாட்டு பிரஜையிலேருந்து ஒருத்தன் எங்கள் நாட்டுக்கு ஒட்டுறனா போவான். அவன் கேட்டால் இவங்க சொல்லி தானே ஆகணும் யார் ஒட்டுறன்னுட்டு அப்படின்னாங்க. அது இதை வந்து சொன்ன உடனே முத்து சொல்லிட்டாரு கிளவராக. அதை ராஜகுரு வந்து சொன்னார் முத்து அண்டு தீபக் கிட்ட. முத்து சொன்னார் கிளவராக, இன்னும் இந்த நாட்டிலேருந்து ஒற்றன் யாருன்னு செலக்ட் பண்ணலை. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நடக்கிற விஷயங்களை தான் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும். ஸோ நம்ம மக்கள் எல்லார்ட்டையும் சொல்லிவிடு, இதுக்கு மேலே அவங்க வந்து என்ன ஒற்றனா செலக்ட் பண்ணான்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிடுவேன். ஏன்னா நான் ஒற்றன் ஆனதுக்கு அப்புறம் இந்த விஷயம் நடக்கலை அப்படின்னு ரொம்ப ரூலையும் மீறாமல் அதே சமயம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது ரஞ்சித் வந்து டக்குன்னு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு பாருங்க. லப 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 லபன்னு பேசிகிட்டே இருக்கீங்க. ஒரு மனுஷன் பேச வரான்னு சொன்னால் அதை கேட்குறீங்களாடா? ஏதாவது என்னை பேச விடுறீங்களாடா? என்ன முத்து மட்டுமே டெசிஷன் எடுக்கணுமா? அருண் மட்டுமே டெசிஷன் எடுக்கணுமா? எல்லாரும் கலந்து பேசி நைட்டு தூங்குங்க. எல்லாரும் ஒரு நல்ல பேராக யோசிங்க. எல்லாரும் கலந்து பேசி சொல்லுங்கள். அதுலேருந்து ஒன்று சூஸ் பண்ணுவோம். என்னை யாராவது பேச விடுறீங்களாடா அப்படின்ன உடனே முத்துக்கு புரிஞ்சிருச்சு. சீனியர் சிட்டிசனை பேச விடலைன்னு அவருக்கு. ஆமாம், ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அரிது. அப்பயும் என்னை பேச விடாமல் வாயை மூடிடுறீங்க. ஸோ தீபக்கும் விழித்து கொண்டார். அடுத்தது ரஞ்சித்தும் விழித்து கொண்டார். ரஞ்சித்தை தட்டி எழுப்புறதுக்கு சிவாவினுடைய போதனைகள் தேவையாக இருந்தது. எந்த இடத்துல நீங்கள் பேசணுமோ அங்கே நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி புரிய வச்சு அவரும் பேச ஆரம்பிச்சிருக்கார். இந்த வாரம் இந்த டாஸ்க்கை இவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்போம். ஏன்னா எல்லோரும் சொன்னாங்க, விஜய் சேதுபதி சார் சொன்ன மாதிரி ஒரு கதையாக க்ரியேட் பண்ணி அந்த களத்திலேயே பயணித்து இதை நல்லபடியாக பண்ணுவோம் அப்படின்னுட்டு. இந்த டாஸ்கையாவது வெறும் சண்டை தான் இல்லை குழப்பம்தான் கூச்சல் தான்னு கொண்டு போகாமல் நல்லா கொண்டு போவாங்கன்னு எதிர்பார்ப்போம். இந்த சேனலை முதல் தடவையாக பார்க்குறவங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கருத்துகளில் ஏதாவது உங்களுக்கு இது இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.